வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை சற்று நேரம் தியானிக்கலாம். முதலாவது இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்தது. வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இது மத்தேயு 28:1 முதல் 10 வரையிலான வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உலக வரலாற்றையே மாற்றியமைத்த ஒரு நிகழ்வு உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மட்டுமே. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த ஒற்றை வார்த்தை தான் இன்று கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கைக்காக அடிப்படையாக இருக்கிறது. இந்த வீடியோவில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை 3 முக்கிய கோணங்களில் நாம் தியானிக்க போகிறோம். அதன் ஆதாரம், அதன் வாக்குறுதி மற்றும் அதன் வல்லமை. முதலாவதாக உயிர்த்தெழுதலின் ஆதாரம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது ஏதோ ஒரு கதையல்ல, அது வரலாற்று ரீதியான உண்மை. காலியான கல்லறை, பலமான காவல் இருந்தும் பெரிய கல் புரட்டப்பட்டிருந்தது. சரீரம் அங்கே இல்லை. நேரில் கண்ட சாட்சிகள் எவ்வாறு என்றால், 1 கொரிந்தியர் 15:6 படி உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் நேரில் கண்டார்கள். மாற்றமடைந்த சீசர்கள், பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீசர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட பின் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் உலகெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டார்கள். பொய்க்காக யாரும் இரத்த சாட்சியாக மறிக்க மாட்டார்கள். அவர்களின் மாற்றமே உயிர்த்தெழுதலுக்கு மிகப்பெரிய சாட்சி. இரண்டாவதாக உயிர்த்தெழுதலின் வாக்குறுதி. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு பெரிய நம்பிக்கையை தருகிறது. மரணத்தின் மேல் வெற்றி. இயேசு உயிர்த்தெழுந்ததால் அவரை விசுவாசிக்கிற நமக்கும் மரணத்திற்கு பின் நித்திய ஜீவன் உண்டு என்ற வாக்குறுதி கிடைத்துள்ளது. அவர் யோவான் 11:25 அவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். அவரை போலவே நாமும் ஒரு நாள் மகிமுள்ள சரீரத்தோடு உயிர்த்தெழுவோம் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகப்பெரிய வாக்குறுதி. மரணம் இனி முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம் மட்டுமே. மூன்றாவதாக உயிர்த்தெழுதலின் வல்லமை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இன்று நம் வாழ்வில் கிரியை செய்கிற வல்லமை, பாவத்தை வெல்லும் வல்லமை. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். அந்த வல்லமை நம்முடைய பலவீனங்களையும் பாவ பழக்க வழக்கங்களையும் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின. சோர்ந்து போன இதயங்களுக்கு தேற்றரவையும் நோயிற்றவர்களுக்கு விடுதலையையும் தரும் வல்லமை அந்த உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. இன்று உங்கள் வாழ்வில் ஒரு கல்லறை போன்ற சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை அதை மாற்ற முடியும். எனவே பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை, அதுதான் ப்ரூஃப். அவர் நமக்கு நித்திய வாழ்வை தருகிறார், அதுதான் பிராமிஸ், வாக்குத்தத்தம். இன்றும் அவர் நமக்கு உதவி செய்கிறார், அதுதான் அவருடைய வல்லமை. அதற்கு தான் பவர் என்று சொல்கிறோம். இந்த நம்பிக்கையோட உங்கள் நாளை தொடங்குங்கள். மரணத்தை வென்ற தேவன் உங்களோடு இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்றதான நல்ல தகப்பனே, மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தாள் என்ற அந்த வெற்றியின் செய்திக்காக உமக்கு கோடி சோத்திரம். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம்.
இவர்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் ஒரு கல்லறை போல் மூடி கிடக்கிறதோ, அது எதையெல்லாம் செத்துப்போன நிலையில் இருக்கிறதோ, அங்கெல்லாம் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போதே இறங்குவதாக. சோர்வுகள் நீங்கட்டும், தடைகள் உடையட்டும், புதிய விசுவாசமும் நம்பிக்கையும் இவர்களுக்குள் பிறக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இவர்களோடு கூடவே இருந்து வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிசரக்ஷன் டே ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.